பூமிக்கும் செரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே 2 பேரும் நம்ம வீட்லயே இருப்பாங்க. அம்மா மீரா, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? என்ன சொல்லுங்கண்ணா? பூமி ஏற்கனவே ரொம்பவே நொந்து போயிருக்காமா. அவ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னன்னா அது? பூமிய நம்ம செரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேம்மா. உனக்கு அதுல ஏதாவது ஆட்சேபணம் இருக்காமா? எனக்கு என்ன ஆட்சேபணனா? இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு வார்த்தையால சொல்ல முடியலண்ணா. என் சோபா சந்திரா அண்ணிதான் உங்க வாயால இந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. என் தங்கச்சியா என் மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டேன். என்னம்மா இது? பூமி கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பான்னு பார்த்தா மாப்பிள்ளை என்ன செரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. உன் புருஷ சரியான அவசரம் கொடுக்கம்மா. அந்த அவசரத்தை அருமையான வாய்ப்பா மாத்திர புத்திசாலித்தனம் என்கிட்ட இருக்குல்ல. பூமியோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிருக்கிறது நம்ம செரி கூட. பூமிய நம்ம செரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேம்மா. அதுக்கு செரி ஒத்துக்கிட்டானா? செரியோட விருப்பத்தெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. எப்படியாவது ஒத்துக்க வச்சிருவாரு. அதே நேரத்துல அண்ணன் லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற கேரக்டர் கிடையாது நம்ம செரி. அப்ப பூமி என்ன சொல்றா? செரியோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ ஒத்துப்பாளா? பூமி பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாதானே சாரதா? நம்ம டைவர்ஸ கண்டிஷனா வச்சு ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரச்சந்திரா பூமிக்கு வாக்கு கொடுத்த மாதிரி பூமிக்கும் ககனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சம்மதிச்சாரு. அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கும். ஆனா கடைசி நேரத்துல ககன் ஏன் அப்படி நடந்துக்கிட்டான், கல்யாணத்தை ஏன் நிறுத்தினான்னு எனக்கு அந்த விஷயம் சுத்தமா புரியவே இல்லை. உங்களுக்கு புரியாதது எனக்கு புரிஞ்சது. அது ஏன்னு உங்களுக்கு சொல்லவா? இந்த கல்யாணத்தை என் புள்ள ககன் நிறுத்தல, பூமிதான் நிறுத்திருக்கா. உங்ககிட்ட பேசணும் அம்மான்னு கடைசி நிமிஷத்துல ககனை தனியா பேசணும்னு கூட்டிட்டு போனா அங்க போய் அவ என்ன சொல்லிருக்கா தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்கா. அதனாலதான் என் பிள்ளையும் அங்க கூட்டிட்டு போய் நீங்க அங்க இருக்கிற மாதிரி அவனையும் அப்படி ஆக்க பாத்திருக்கா. இல்ல சாரதா, பூமி அப்படி பண்ற பொண்ணு கிடையாது, எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் அத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. செரிக்கும் பூமிக்கும் நிச்சயம் பண்ணி ககனுக்கும் பூமிக்கும் இருக்கிற உறவை முழுமையா அவங்க அறுத்து விட்டுட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் என்ன இருக்கு? சாரதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சாரதா, ஹலோ சாரதா. ஏன்பா ககன்? சொல்லுங்கம்மா. ஒரு பேட் நியூஸ் டா.
நேத்து நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பேடு குட்ன்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லைம்மா. எதுவாக இருந்தாலும் நியூஸ் தான். என்னன்னு சொல்லுங்க. பூமிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. அப்படியா? குட். என்கிட்ட சேலஞ்ச் பண்ண அந்த சரத்சந்திரா இவ்ளோ சீக்கிரமா அந்த சேலஞ்சை நிறைவேற்றுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு யாரோட கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னு கேட்க மாட்டியா? நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தேவையில்லாத விஷயமா? கல்யாணம் நிச்சயமா இருக்கிறது சரி கூட. அந்த சரத்சந்திரா ரொம்ப புத்திசாலிமா. என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாப்பன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணாரு. கடைசியில என் தம்பியை ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். ஆக்சுவலா அவன் ஒரு நல்ல மாப்பிள்ளை இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. பூமிக்கும் அதான் வேணும். அவளும் அவ புருஷனும் அவ அப்பா கண்ணு முன்னாடியே இருக்கணும். அவளுக்கு சரிதான் கரெக்டுமா. ககன், உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா? உங்க அம்மா அப்பா அதான் பாட்டியும் தாத்தாவும் இறந்தப்போ நீங்க அழுதீங்களாமா? என்ன கேள்விடா இது? அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நீங்க தினமும் அழுதுட்டு இருக்கீங்களா என்ன? எப்பவாவது அவங்க இறந்துட்டாங்கன்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தா இதயம் ஒரு மாதிரி வலிக்கும். அவ்வளவுதான். அப்புறம் திங்ஸ் கெட் பேக்ஸ் டு நார்மல். நம்ம எவ்ரிடே லைஃப்ல பிஸி ஆயிடுவோம். பெத்தவங்களே மெமரியா மாறினதுக்கு அப்புறம் நடுவுல சந்திச்சவங்களெல்லாம் மறக்க முடியாதா என்னம்மா? அவங்கள பத்தி நாம எதுக்குமா கவலைப்படணும்? Just leave it.